ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போனால் இலக்கியா வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாசிலா மணி இந்த ஹாஸ்பிட்டல் வந்து சேர்த்திருக்காங்க அப்படின்ட்டு பதறி அடிச்சுக்கிட்டு வந்து போகிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இலக்கியா வந்து டாக்டர்கள் வந்து ஏதாவது வந்து கேள்வி கேட்டு கண்டுபிடிச்சிட்டா நம்மளுக்கு வந்து பெரிய சிக்கலாயிரும். ஆல்ரெடி வந்து நம்மளை வந்து ஜெயிலுக்கு அனுப்புறதுல வந்து குறிக்கோளாக இருக்காங்க. இதை வந்து கண்டுபிடிச்சா கண்டிப்பாக வந்து நம்மளை வந்து ஜெயிலுக்கு அனுப்பிடுவா. அதனால வந்து உடனே வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இந்த சிந்தாமணியும் இந்த அஞ்சலியும் பார்த்தீங்கன்னா மாசிலாமணியை வந்து உடனே அந்த இடத்துல வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு கிளம்பி போயிடுறாங்க. வசந்த் ஏன்னா வந்து இலக்கிய கையில் சொன்னது நேராக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்து வருவா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய இலக்கியா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர வழிக்குள்ள வந்து டிஸ்சார்ஜ் ஆகி கூப்பிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கியா போயிட்டு மேடம் இங்கே வந்து மாசிலாமணின்ற ஒரு ஆள் வந்து அட்மிட் ஆயிருந்தாரு, எங்கே இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அவர் இப்போ தான் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு போனாங்க, அவங்களுடைய மகளும் ஒய்ஃபும் அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா பத்திரி அடிச்சுட்டு நம்முடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து போகிறாங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா மாமா என்னாச்சு அப்படின்ற மாதிரி வந்து அவங்க காலை பிடிச்சி அதுவும் போக பார்த்தீங்கன்னா வீல் சேரில் வந்து உட்காந்துக்கிறது ரொம்பவுமே வந்து மன உளைச்சலுக்கு ஆயிடுறாங்க நம்ம இலக்கியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாசிலாமணிக்கு வந்து என்னாச்சு அப்படின்ற வசந்த கையிலேருந்து கேட்டது பார்த்தீங்கன்னா மாமா வந்து இதுக்கு மேலே வந்து கை காலம் வந்து அசைக்க முடியாது, பேசவும் வந்து முடியாது, பின்மண்டையில் வந்து பயங்கரமாக வந்து அடிபட்டு இருக்குது. அதுவும் போக அவர் வந்து இதுக்கு மேலே வந்து மற்றவங்க உதவியோடு தான் வந்து வாழ்ந்தாகணும் கடைசி காலம் வரையும் அப்படின்ற மாதிரி டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து வசந்த் வந்து சொல்கிறாங்க. அதுவும் போக பாத்ரூமில் வந்து மாமா வந்து வலிக்கு விழுந்ததாக வந்து அஞ்சலி தான் வந்து டாக்டர் கையில் வந்து சொல்லியிருக்கா. நானும் அம்மா வந்து வீட்டில் இல்லை, என்ன நடந்துச்சு தெரியல அப்படின்ற மாதிரி வந்து சொன்னோம். பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபேஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவோட ஃபேஸ் வந்து அப்படியே அஞ்சலி பார்க்க வந்து திரும்புதுங்க. அவளுடைய முகத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பதட்டமும் இது எப்படி மாட்டிக்க போகிறோமோ அப்படின்ற மாதிரி வந்து இந்த சிந்தாமணி முகத்துலையும் அஞ்சலியோட முகத்துலையும் வந்து தெரியுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கியா வந்து அஞ்சலி என் மாமா வந்து என்னடி பண்ண, உன்னெல்லாம் எங்கே போனாலும் வந்து பிரச்சனை தான், உன்னெல்லாம் எதுக்கு உயிரோடு இருக்க, போய் சாக வேண்டியது தானே, ஏண்டி எனக்கு தெரியும் மாமா வந்து நீ தான் வந்து ஏதோ ஒன்று பண்ணியிருப்ப, இந்த சிந்தாமணி அத்தையும் வந்து எதுவும் வந்து கண்டுட்டு இருக்க மாட்டாங்க, உனக்கு சப்போர்ட் பண்ணி பொய் சொல்லிக்கிட்டு உங்க கூட வந்து சேர்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் மாமாவுக்கு வந்து உங்களால் தான் ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்றது வந்து எனக்கு வந்து தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேருமே வந்து வேலூர் ஜெயிலில் வந்து களி திங்க வைக்காத வந்து விடமாட்டா அப்படின்ற மாதிரி நம்மளுடைய இலக்கியா வந்து சொல்லி அந்த அஞ்சலியை வந்து லெஃப்ட் ரைட்டுன்னு வந்து வாங்குறாங்க. ஏன்டி எங்கே போனாலும் திறந்த மாட்டேற ஒழுங்கை வந்து திருந்தி வாழ்வோன்னு பார்த்தா நீ வந்து துளி கூட வந்து திறந்த மாட்டா போல இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லட்சுமி வசந்தோட நிலைமை நினச்சா ரொம்ப பாவமாக இருக்குங்க. ஏன்னா வந்து மாசிலாமணி தான் வந்து அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து சப்போர்ட். இப்போ வந்து மாசிலாமணியை வந்து படுத்து படிக்க ஆக்கிட்டாங்க இந்த ஆஞ்சலியும் சிந்தாமணியும் சேர்ந்துக்கிட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியெல்லாம் வந்து கொடுமை பண்ண போகிறாங்களோ நம்மளுடைய இலக்கியாவுக்கு வந்து பிரச்சனை தர போகிறாங்கன்றது தான் வெறுபெரிய எபிசோட் வந்து இருக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காத சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி